இன்னும் வரவில்லையா? எங்கு சென்றான்? அவங்க ஏரியாவில் ஏதோ பிரச்சனைண்டா, அதான் வரல, கொஞ்சம் லேட்டா வருவான். அவனுடைய பிரச்சனைகளையும் சேர்த்து விவாதிக்க தானே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். பட் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒயின் ஷாப் ஒன்று திறக்க போறாங்களாம். அது திறக்க விடக்கூடாதுன்னு அவங்க ஏரியா ஆளுகள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. அதை ஆர்கனைஸ் பண்றதுல தான் அவன் இருக்கான். ஆம், நம் நாட்டில் மதுபான பிரியர்களும் மாதவின் அடிமைகளும் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் தான் அதிகம். ஆமா, நானே இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் என் சிஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அவள் பேர் கூட செல்வி. 3 வருஷத்துக்கு முன்னாடி 9th படிச்சிருந்தான். இப்படி தான் ஸ்கூல் விட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இருந்தாள். அப்போ ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஒயின் ஷாப்லேருந்து 4 பேர் குடிச்சிட்டு வெளில வந்திருக்கானுங்க. இவளை பார்த்தோன்னே ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. இவன் முறைச்சிருக்கா. உடனே அவனுக்கு கிட்ட வந்திருக்கானுங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்களாம். இவன் மட்டும் பயம் இல்லாமல் நின்றுருக்கா. ரொம்ப தைரியமான பொண்ணுடாவ. எங்க அப்பாவுக்கு தைரியம் சொல்லுவா. பிறகு என்ன நேர்ந்தது? அவனுங்க மேலும் மேலும் கிண்டல் பண்ணோன்னு இவனும் கோவமா திட்டிருக்கா. அவனுங்க போதையில இவளை மல்லு கட்டி மேல் ட்ரெஸ்ஸ கிழிச்சு விட்டு அவுத்து விட்டு அங்க இருந்தவங்கலாம் இதை பார்த்துட்டு ஓடி வந்தாங்க. அவனுங்க ஓடி இருக்காங்க. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தவதான் இன்னைய வரைக்கும் வெளியில வரல. ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கா. அவர்கள் யார் என்று கண்டுபிடித்தாயா? இதை ஏன் இவ்வளவு நாள் எங்ககிட்ட சொல்லல? சொல்லி என்ன பயன்? அவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்கள் கைப்பாலவா செயல்படுகிறார்கள். ஆமாடா, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப நம்ம நாடு அப்படிதானே இருக்கு. நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சியில் இருந்தீங்கன்னா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நாம தான் சாகணும். இப்படி நாம் விலகி செல்வதால் தான் நம்மையும் நம் நாட்டையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு போராடினால்தான் நாம் நம் நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியும். அதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம அரசியல் இப்போ எப்படி தெரியுமா? ஜனநாயக ஆட்சி போய் இப்போ பரநாயக ஆட்சி நடக்குது. அவன் ஒரு ஜாதி கட்சி வச்சிருக்கான். அது இல்லாம காலங்காலமா ஆண்டுகிட்டே இருக்கிற பாரம்பரிய கட்சிகள் வேற. இவனை அவங்க ஒரு சொல்றதும் அவனை இவங்க ஒரு சொல்றதும் இப்படித்தான் போகுது. இதுல மக்களுக்கு எவன் நல்லது செய்ய போறா? ஒரு தனி யோக்கியம் கிடையாது. அப்படி சொல்லாதே. நம் நாட்டில் புரட்சிகள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. சுதந்திரத்திற்காக மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் சொந்த நாட்டிலே உளவு பார்த்துக் கொண்டிருக்கும் குள்ளநரி கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களையும் மீறி நாம் வெற்றியை காணத்தான் போகிறோம். இப்படித்தான் நம்ம பக்கத்து நாட்டுல நம்ம இனத்துக்காகவே 50 வருஷமா போராடினாங்க. ஆனா என்னாச்சு? அந்த விடுதலை போராளில இருந்தே ஒரு கருணாக வெளியில போய் அவங்கள காட்டி கொடுத்து நம்ம இனத்தையே கொண்டு குவிக்கலையா? அதை இங்கிருந்து எதிர்த்தங்களை விட ஆதரிச்சவங்க தான் அதிகம். அவ்வளவு ஏன், அங்க போர் நடந்துருந்தப்ப நம்ம எல்லாரும் டிவில கிரிக்கெட் பார்த்துருந்தோமே. முதல்ல போராட்டம்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? ஆம், போராட்டம் என்றால் என்னவென்று தெரியாத மக்கள் தான் நம் மக்கள். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். நம்முடைய தென் மாவட்டத்தில் சிறிய கிராமமாகிய திருமாங்கலியத்தில் வெள்ளையர்கள் வரி வசூல் செய்திருக்கிறார்கள். வரி வசூல் செய்யும் அளவுக்கு விவசாயமோ பெரிய வணிக வளாகமோ ஒன்றுமில்லை. இதனால் சில பேர் எங்களால் வரி கொடுக்க இல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை வெள்ளையர்கள் பொருள்படுத்தாமல் நம்மவர்களை குருதி வரும் அளவுக்கு அடித்திருக்கிறார்கள். இச்செயலை எதிர்த்து எவரும் போராடவில்லை, வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். இப்போது தெரிகிறதா போராட்டம் என்ற மருந்து நம்முடைய குருதியில் ஏறாமல் போனது? Yeah, I agree this. காரணம் ஊழல். லாஸ்ட் இயர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் 1,70,000 கோடிக்கு ஊழல் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி விளையாட்டுல 60,000 கோடிக்கு ஊழல் நடந்துச்சு. தாலுகா ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் கூட வாங்க முடியல. பியூன்ல இருந்து தாசில்தார் வரைக்கும் லஞ்சம் கேட்கிறான். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யற காலம் மாதிரி யூரின் போக கூட காசு தான். இதுக்கெல்லாம் எவனாச்சும் போராடினானா? இல்ல. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாம் ஏதோ வேற்றுகத்தில் நடக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க பேப்பர்ல படிக்கிறதோட சரி.
உண்மைதான். வெள்ளையர்கள் நம் நாட்டில் கொளிக்கும் செல்வங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். வணிக நோக்கத்தோடு நம் நாட்டிற்கு வந்தவர்கள் இன்று நம்மையே அடிமையாக்கி நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நோனோ, அப்படி டோட்டலா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், அங்கங்க மேம்பாலம் கட்டுறாங்க, நம்ம ஊரே அழகழகான பார்க்க அழகுபடுத்துறாங்க, இலவச கலர் டிவி தர்றாங்க, சிலிண்டர் தர்றாங்க, அப்புறம் ₹1 ரைஸ் தராங்க. ஏய், இவையெல்லாம் அவர்கள் சொந்த வருவாயில் செய்வது போலவா சொல்கிறாய்? இல்லை இல்லை, நம் பணம், நம்முடைய வரிப்பணம். ஆங்கிலேயர்கள் வந்த நம் நாட்டில் பலமாடு கட்டிடங்கள், போக்குவரத்து வசதிகள், அரசியலமைப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்தினார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவையெல்லாம் நம்மளை அடிமையாக்கி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆமா, நாம ஓட்டு போட்டு நமக்காக பதவியில் இருக்கிறவங்க நம்ம நாட்டை வெளிநாட்டு கொண்டு அட வச்சு இல்லாம இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போட்டு நம்ம நாட்டையே கடங்கார நாடாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. ஆம், நாம் நம் இளைஞர்களையும் நம் நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் கொண்ட அனைவரையும் ஒன்று திரட்டி இன்றைய போராட்டத்தை தொடங்க வேண்டும். எஸ், அமுதன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு அரசியல் இருக்கிற எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஒரு அரசியலமைப்பை மாத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். அதை நான் வழிமொழிகிறேன். ஓகே, நான் உடனே நம்ம நீலா கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன். Hi dudes. Why so late, man? How long we waiting for, man? Okay, cool guys, let's get well. What happened? We are in a big problem. What's that? If anything dangerous? Yes, it's become dangerous when we don't care about that. Tell, man, what's going on? There is a shocking news, man. The Chinese are attacking country 1 hour ago. It's really? Yes, our country politicians have created the problem with them, guys. Politicians? Bloody politicians? Yeah. Also, Pakistan terrorists attacked our country last week because of absence of politicians. Yes, we are advancing to the 6th World War. Okay, come on guys. We are ready for new Indian force. காலமாக பிரச்சனைகள் ஒன்றுதான், ஆனால் போராடும் மனிதர்கள் தான் வேறு. இவையெல்லாம் மாற வேண்டும் என்றால் இறைவனை வணங்குதலும் தனி மனித ஒழுக்கமும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமலும் மொத்தத்தில் மனிதன் மிருக இயல்போடு வாழாமல் மனிதன் மனித இயல்போடு வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் மனிதர்கள். We are act like humans, we are live as humans because we are humans.